ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இது வந்து ஒரு ரேண்டம் vlog தாங்க. சும்மா வந்து நான் நிறைய வந்து கிளிப்பிங்ஸ் எடுத்து வச்சுருந்தேன், அதை தான் வந்து போட்டுட்ருக்கேன். அப்படியே வந்து ஒரு லாங் வீடியோ மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கனாக்கா வெஜிடபிள் ரைஸ் செய்கிறதுக்காக நான் வந்து புதினா, அதுக்கப்புறம் வந்து பட்டாணி, காய்கறி எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுருந்தேங்க. ஏன்னா வந்து வெஜிடபிள் ரைஸ்லாம் வந்து ரேராக தான் நான் பண்ணுவேன். எங்கள் பாப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக, ரொம்ப ஈஸியாகவும் ஒர்க் முடிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக வெஜிடபிள் ரைஸ்க்காக நம்ம எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு அதே போல் வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணி நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடுவிலே வந்து பார்த்திங்கன்னா நான் மற்ற வேலைகளும் பார்த்துக்கிட்டு தாங்க இருப்பேன். நான் ஒரு வேலை செய்கிறேன்னா அப்படியே வந்து அந்த வேலையை மட்டும் செய்ய மாட்டேன். ஒரே நேரத்தில் 2 வேலை 3 வேலை செய்யணும் அப்படின்னு நான் நினப்பேன். இப்போ வெஜிடபிள் ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கனாக்கா நான் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா அடுப்பில் வந்து வேறு வேலை நடந்துகிட்ருக்கோங்க. இப்போ கடைக்கு வந்து குழம்பு வைக்கணும் அப்படின்னாக்கா அந்த வேலையெல்லாம் பண்ணுவேன். ஏன்னா வந்து இப்போ இதை மட்டும் உட்காந்து நம்ம வெஜிடபிள்ஸை மட்டும் உட்காந்து கட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து டைம் வந்து போயிடுங்க. நேரத்தை வந்து சேவ் பண்ண முடியாது. அதனால் எப்போவுமே நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு வேலை செய்யும்போது இன்னொரு வேலை வந்து சைடில் வந்து அந்த வேலையே நடந்துகிட்ருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து நேரத்தை வந்து மிச்சம் பண்ண முடியும். நீங்கள் ஒவ்வொரு வேலையாக செய்கிறீங்க அப்படின்னாக்கா அப்போ வந்து நேரத்தை வந்து மிச்சம் பண்ண முடியாது. அது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து தெரியாதுங்க. இப்போ எங்களை மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா குடும்ப பொறுப்பில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கனாக்கா எப்படா ரெஸ்ட்டு கிடைக்கும், எப்படா வந்து வேலையெல்லாம் முடிப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போதுமே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 2-3 வேலை வந்து செய்கிற மாதிரி தான் நான் செய்வேன். காய்கறி வெட்டுறதுக்காக அதுக்காகன்னு சொல்லிட்டு உட்காந்து அந்த வேலையை நான் செய்ய மாட்டேன். ஏன்னாக்கா அதுக்கான நேரம் வந்து எனக்கு கிடையாது. ஒரு சில பெண்கள் வந்து காய்கறி கட் பண்ணுறதுக்காக அந்த டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுவாங்க. ஆனால் என்னால் வந்து அதுக்கான நேரம் இல்லாததுனால நான் வந்து அப்படி பண்ண மாட்டேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ துணி துவைக்கிறேன் அப்படின்னாக்கா துணியை வந்து ஃபஸ்ட்டே வந்து மிஷின் இருந்தது, மிஷினில் தான் துவைச்சிட்ருந்தேன். இப்போ வந்து மிஷின் வந்து ரிப்பேருங்கிறதுனால அன்னன்னைக்கு துணியை வந்து அன்னன்னைக்கே வந்து நான் துவைச்சிட்றேன். அது மட்டும் இல்லாமல் மெட்ரோ வாட்டர் வந்து இங்கே வருங்க. எங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மெட்ரோ வாட்டர் வரும். அந்த மெட்ரோ வாட்டர் வந்து இப்போ வரதில்லை. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மழைநீர் வடிகால் வந்து இங்கே கட்டிகிட்ருக்காங்க. எல்லா இடத்துலையுமே தோண்டி தோண்டி கட்டுறதுனால ஒரு 10 நாளாக தண்ணி வரல. ஏன்னா மோட்ரு தான், அந்த போர் வாட்டர் தான் வந்துட்டுருக்கு, அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த தண்ணி வரும்போது நமக்கு வந்து நல்ல வந்து தண்ணி ஃபெசிலிட்டி அதிகமாக இருக்கும். அதே போல் வாஷிங் மிஷினுக்கும் அந்த தண்ணி தான் போட்டு நான் வந்து வாஷ் பண்ணிக்குவேன். இப்போ வாஷிங் மிஷின் ரிப்பேர் அப்படிங்கிறதுனால நான் இப்போ கையில் தான் துவைச்சிக்கிறேன். அன்னன்னைக்கு என்ன துணி இருக்கோ அதை வந்து துவைச்சிக்கிறேன். ஏன்னா வந்து கையில் துவைக்கும் போது ஒரு நாள் விட்டு ஒரு நாள்லாம் துவைச்சேன்னா என்னால் முடியாதுங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு 2 ட்ரெஸ் அந்த மாதிரி போடுவாங்க. இப்போ பாப்பா காலேஜுக்கு போகிறான்னா அப்போ ஒரு ட்ரெஸ் போட்டு போவாங்க, வந்ததுக்கப்புறம் வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க. தம்பி வந்து கடைக்கு போகிறான் அப்படின்னா குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுட்டு வேறு ட்ரெஸ் போட்டுட்டு வருவார். அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்காக அன்னன்னைக்கு என்ன துணி விழுவுதோ அந்த துணியை தான் நான் வந்து துவைச்சிட்ருக்கேன். வாஷிங் மிஷின் வந்து ரிப்பேர் பண்ணணுங்க. நான் வந்து பார்த்திங்கனாக்கா மிஷின் வந்து போஷ்ங்கிற கம்பெனி நான் வாங்கிட்டேன். அது வந்து சர்வீஸ் சென்டர் எங்கே இருக்குன்னே தெரியலங்க. யாருக்காவது தெரிஞ்சாக்கா சொல்லுங்கள். நான் வந்து ஒரு மிக்சியும் வாங்கியிருந்தேன், போஷ் கம்பெனி தான் வாங்கியிருந்தேன், 1000 வாட்ஸ் மிக்சி. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேர் தான். அது வந்து ஒரு 1.5 வருஷமாக நானும் தேடுறேங்க அந்த சர்வீஸ் சென்டர் எங்கே இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கனாக்கா 1000 வாட்ஸ் மிக்சி அப்படின்னாக்கா அதோட பொருட்கள் எல்லாமே வந்து ஹெவியாக இருக்குங்க. அந்த ஹெவியானது போடும்போது வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ நம்ம கடைகள்லாம் கொண்டு கொடுக்கும்போது ஹெவியாக போட மாட்டாங்க. 750 வாட்ஸு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் போடுவாங்க. நான் வந்து திரும்ப போட்டு நான் கொண்டு போய் சர்வீஸ்க்கு கொடுத்து அந்த மிக்சியை யூஸ் பண்ணாலுமே அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த பல்லாக இருக்கும் தெரியுமா, அந்த மிக்சி ஓடுறதுக்கு அந்த ரெகுலேட்டர் மாதிரி இருக்கும் பாருங்கள், அது வந்து உடஞ்சி போயிடுது. அதனாலே வந்து பார்த்திங்கனாக்கா நான் தெரியாமல் போயிட்டு அந்த போஷ்ங்கிற கம்பெனி நான் வாங்கிட்டேன். அது நல்லா தாங்க இருக்குது, மிக்சியும் நல்லாயிருக்கு, வாஷிங் மிஷினும் நல்ல பிராண்டு தாங்க. ஆனால் சர்வீஸ் சென்டர் மட்டும் எனக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சதுனாக்கா, இந்த வீடியோவை பார்க்குற யாராவது தெரிஞ்சதுனாக்கா சொல்லுங்கள் எனக்கு. அதனாலே வந்து ரிப்பேர் பண்ண முடியாமல் நான் தவிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படி தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ நான் வெஜிடபிள் ரைஸ்க்கு வந்து வெஜிடபிள்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா அடுப்பில் வந்து குழம்பு ரெடி ஆகிட்டுருக்குங்க. கடைக்கு வந்து குழம்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். குழம்புனாக்கா காலையிலே செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா மீன் குழம்பெல்லாம் வந்து நம்ம காலையிலே செய்கிறோம் அப்படின்னாக்கா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் ஆனால் மீன் குழம்புலாம் செய்கிறோன்னா 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். கடை குழம்பெல்லாம் பண்ணுறோன்னா ஒரு சிக்கன் குழம்பு வைக்கிறோன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுங்க. அந்த மாதிரி தான் ஆகும்.
அதனால் அந்த வேலையை நான் பார்த்துட்டு இப்போ பாத்திரம் தேய்க்கிறேன் அப்படின்னா பாத்திரத்தெல்லாம் அள்ளி போட்டுட்டு பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னாக்கா அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து ஒரு சிக்கன் குழம்பு, ஒரு மீன் குழம்பு, இல்லைன்னா வந்து சாம்பாருக்கு வேக வைக்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கும். அப்படி இல்லைனாக்கா வீட்டுக்கு வந்து ரைஸ் சூடு பண்ணுறது, ரைஸ் வந்து வைக்கிறது, வீட்டுக்கு வந்து குழம்பு ரெடி பண்ணுறது, அந்த மாதிரி அந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டே தான் நான் வந்து கடை வேலைகளும் நான் செய்வேன். அப்படி தான் வந்து பார்த்திங்கனாக்கா நேரத்தை வந்து சேமிக்கணும் அப்படின்னாக்கா அப்படி தான் சேமிக்க முடியும். அதே போல் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணணும் அப்படின்னாக்கா என்னால் வந்து வீட்டை சுத்தம் பண்ணுறதுக்காகன்னு ஒரு நேரத்தெல்லாம் ஒதுக்க முடியாதுங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா எனக்கு நேரம் கிடைக்கும்போது ஒவ்வொரு பார்ட்டாக தான் வந்து நான் வந்து வீட்டை வந்து க்ளீன் பண்ணுவேன். எல்லா வேலையும் ஒரே அடியாக எடுத்து போட்டு செய்ய மாட்டேன். ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டு செய்கிறீங்கன்னா அதை பார்த்ததுமே உங்களுக்கு வந்து மலப்பாக இருக்கும். ஐயோ இவ்வளோ வேலை இருக்குதா அப்படிங்கிற மாதிரி மலையை பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் வந்து பண்ண முடியாது. அதனால நான் என்ன பண்ணுவேன்னாக்கா ஒவ்வொரு பார்ட்டாக தான் எடுத்து நான் க்ளீன் பண்ணுவேன். இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம கடைத்தெருவுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சுங்க. கடைத்தெருவுக்கு போயிட்டு வந்து காய்கறிலாம் வந்து கொஞ்சம் சீப்பாக தான் கிடைக்கிது. கடைத்தெருவுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. மீன்காரக்காக்கிட்டே மீனும் நான் வாங்கிட்டு வந்துட்டேங்க. மீன் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா காய்கறிலாம் எடுத்து வச்சுட்டு, அவரைக்காய்லாம் விலை கம்மியாக தான் இருந்தது. மற்ற நேரங்கள்லாம் விலைவாசி வந்து அதிகமாக தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குது. மளிகை சாமான்லாம் இப்போ விலை கம்மியாக இருந்தாலுமே அதை வந்து வாங்கி வைக்கிற அளவுக்கு வந்து இப்போ வந்து ஃபினான்ஷியலாக இல்லை, கையில் காசு இல்லை. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன பிள்ளைகளாக இருக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சித்திரை மாதம் வருதுனாலே கொல்லிமலையில் போயிட்டு எங்கள் அம்மா வந்து பொருட்கள்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அதாவது செட்டு ஜாமான்னு சொல்லிட்டு அப்போல்லாம் 1200 அப்படி செட்டு போடுவாங்க. அது வாங்கிட்டு வந்தாங்கன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாகவே வச்சு யூஸ் பண்ணுவாங்கங்க. இப்போல்லாம் அந்த மாதிரி இல்லை. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா அன்னன்னைக்கு தேவைப்படுறத வந்து வாங்குற மாதிரி தான் இருக்குது. இப்போ பூண்டு விலையெல்லாம் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா விலைவாசிலாம் எக்கச்சக்கமாக ஏறிடுச்சு. மக்கள்கிட்ட வந்து பணம் இருந்தாலுமே அவங்களுடைய அன்றாட தேவைகளை முடிக்கிறதுக்காக மட்டும்தாங்க இருக்குது. அப்படி தான் நான் சொல்லுவேன். எல்லாருமே மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. செலவுகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்து தான் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து ஃபேமிலியை ரன் பண்ணுறதுனால அது எனக்கு தெரியுது. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வந்து கொஞ்சம் பட்ஜெட் போட்டு குடும்பத்தை நடத்துங்க. நான் வந்து பட்ஜெட் போடல அப்படின்னாலும் என் வீட்டுக்கு வந்து பொருட்கள்லாம் வாங்கும்போது நான் தான் வாங்குவேன். ஒவ்வொன்றும் எங்கே வாங்கணும், எப்படி வாங்கணுங்கிறது வந்து அது எனக்கு தெரியும். நான் பார்த்து தாங்க வாங்குவேன். எல்லாமே வந்து ஒவ்வொன்றுமே வந்து தரமாகவும் இருக்கணும், விலையும் குறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து தான் வாங்குவேன். பட்ஜெட்டோடு தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய ஜியாஸ் கிச்சன் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு எல்லாமே எனக்கு வேணும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ரேண்டம் vlog தான். எனக்கு வேறு வீடியோ என்ன போடுறதுனே தெரியலங்க. ஏன்னா இதுக்கப்புறம் எனக்கு வந்து வேலைகள் அதிகமாக இருக்குது. யூடியூப்பில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம தினைக்கும் வீடியோஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் வந்து அது வந்து ஒரு க்ரோத்துக்கு போகும். அதனால தான் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு லாங் வீடியோ வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது போடணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான்.